ஜெலன்ஸ்கி இந்த நபரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இவர் வந்து ஒரு இஸ்ரேல் சைடில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு நபர். இவர் உக்ரைனுடைய அதிபரும் கூட. அப்படிப்பட்டவர் ரஷ்யாவோட போரில் தொடர்ச்சியாக ஜெயிக்கணும்னு முடின்னு ஆசைப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் இப்போ மிடில் ஈஸ்ட்டில் நிறையா கண்ட்ரீஸுக்கு இப்போ ட்ராவல் பண்ணுறாரு. நான் கூட சவுதி அரேபியா போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுவார் உக்ரைனுக்குன்னு நினச்சேன். ஆனால் சவுதி அரேபியாவுக்கு அப்புறம் யுஏஇ போயிருந்தார், யுஏஇக்கு அப்புறம் கத்தார் போயிருந்தார், கத்தாருக்கு பிறகு இப்போ ஜோர்டானா வரைக்கும் போயிருக்காரு. ஜெலன்ஸ்கியினுடைய இந்த திடுதுப்புன்னு நடக்கக்கூடிய பயணங்கள் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கா, இல்லை அவர்களிடத்துல வந்து உதவிகள் கேட்கறதுக்கா, இல்லை உதவிகள் கொடுக்கறதுக்கா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் ஜெலன்ஸ்கி கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய, இப்போ நான் உச்சரிச்சேன்ல, இந்த நாடுகளுக்கெல்லாம் தேவை. அதுவும் யுஏஇ மாதிரியான கண்ட்ரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. அந்த வகையில் உதவிகள் கேட்பதற்காக நிச்சயமாக ஜெலன்ஸ்கியை வரவேற்று, சிவப்பு கம்பளம் வரவேற்று அவங்க ஒரு பெரிய உபச்சார விழாலாம் நடத்தியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் இது. கேட்குறதுக்கு சின்ன விஷயமா தெரியும், நடக்கக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்து பார்ப்போம்.